சில பேர் வந்து ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஃபேக்கான கிவ்வேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. இந்த சமயத்தில் நான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சிலர்லாம் நிறையவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஹர்ஷா சாயை சந்திக்கணும்னா எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ. ஏன்னா இது கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா உங்க பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. உங்க நம்பர் வந்து நான் வாங்கி தரேன், மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்றாங்க. 2000 கொடுங்க அப்படி ஆயிருக்கு. ப்ளீஸ் யாருக்கும் அந்த மாதிரி அந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி என்னோட ஃபேன் பேஜஸில் கூட நமக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஜஸ் இருக்கு. ஆனால் அதில் கூட நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது உங்களோட பணம் சார்ந்த விஷயம் இருக்கும்னா, பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கும்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு முக்கியமான பணத்தை, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, அது ஆடோ இல்லை ஃபேன் பேஜோ என்னவா வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு அதில் பே பண்ணாதீங்க. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. பீப்புள்ஸ் யாராவது மீட் பண்ணீங்களா சென்னை வந்து? யாரையாவது லைக் எனி பீப்புளை போய் மெயில் பண்ணுறது? இன்னைக்கு கூட நாங்கள் ஒருத்தரை சந்திக்க போயிருந்தோம். ஒரு சின்ன பையன் இந்த தேங்காவோட மிச்ச மீதியை வச்சு பொம்மையை செஞ்சு தான் அதில் தான் அவன் சர்வை பண்ணுறான்னு கேள்விப்பட்டோம். அங்கேயும் வந்து நிறைய பேர் எங்களை மீட் பண்ணாங்க. மேபி எங்கள் டீம் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வீடியோஸ் தருவாங்க. அதுலேயும் அவங்க வந்து எப்படி மீட் பண்ணுவாங்க, எப்படி வாழ்த்துவாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவா இருந்ததுன்னா, ஒரு பெட்ரோல் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். ஃப்ரெண்ட் யாராவது கேட்கறாங்கன்னா ஒரு 200 ருபீஸ் என்னால முடியுது பெட்ரோல் போட்டுக்கோ. நான் பெட்ரோல் பங்கே செட் பண்ணி பெட்ரோல் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குறேன்றது பெருசா பேசப்பட்டு ரொம்ப பெரிய வைரலான ஒரு வீடியோ நிறைய இருக்கு. அதுல பெட்ரோல் பங்க் ஃப்ரீ பெட்ரோல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா வைரல் ஆச்சு. பட் நீங்க பண்ணும்போது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்து பெட்ரோல் கொடுக்கறது, பர்மிஷன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி வரும். ஒரே சமயத்தில் நிறைய பேர் அங்கே வந்துடுவாங்க. அதனால அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்த கரெக்டான பிளான் இருக்கணும். பிளானிங் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதை நாங்கள் உண்மையாக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சோம். இதில் நிறைய தடைகளும் வந்தது. ஆனால் கடைசியில் இது ரொம்ப அழகான ஒரு வீடியோவாக முடிவுக்கு வந்துச்சு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு அது இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா அங்கேயே இருப்பாங்க எல்லாரும். ஸோ அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. லைக் ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கும்ல, நீங்க இறங்கும் போது ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க இப்படி கை தூக்கினோடனே சார் அண்ணையா அப்படின்னு கத்துற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? அது வந்து வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண மூமெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் ஆகும். இங்கே நிறைய பேர் வந்து சிம்பிளாக அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மேலே நாளைக்கு யாராவது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினா கூட அப்படியே அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹர்ஷா சாய் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு எல்லாருக்கும் தெரியும். பல வருஷமாக நாம் இந்த வீடியோஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலர் எங்களோட எல்லா வீடியோஸும் ஃபேக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியும். ஏன்னா பல கிராமங்களுக்கு போய் பலதரப்பட்ட மக்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இத்தனை வருஷங்களாக மக்கள் எங்களை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால தான் மக்கள் எல்லாருமே எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.